எல்லோருக்கும் நமஸ்காரம். திருவனந்தபுரத்திலே பழைய காலத்திலேயே கோட்டைக்குள் நிறைய அக்ரஹாரங்கள் உண்டு. அதிலே ஒரு அக்ரஹாரத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் புத்தன் ஸ்ட்ரீட்டு, இன்னொரு அக்ரஹாரத்தின் பெயர் செகண்ட் புத்தன் ஸ்ட்ரீட். இங்கே உள்ள சிவன் கோவிலில் குடிகொண்டிருக்கும் சுவாமி பெயர் அக்னீஸ்வரர், அம்பாள் பெயர் கல்பகநாயகி அம்பாள். கல்பகம் என்றால் விருட்சம் என்று பெயர். தேவலோகத்து இந்திரனின் உத்தியானத்திலே உள்ள இந்த கல்பக விருட்சமானது கேட்டதெல்லாம் கொடுக்கும் மரமாகும். அதுபோலவே இந்த கல்பகநாயகி அம்பாளும் நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் சக்தி வாய்ந்தவள். இந்த ஆலயத்தின் அருகில் வசிப்பவர்கள் எல்லோரும் ரொம்ப பாக்கியசாலிகள். இந்த கல்பகநாயகி அம்பாளை பற்றிய பாடலே என் குரு நாச்சம்மாள் மாமி தானே எழுதி பாடிய பாடலை நான் இன்று பாடுகிறேன். ரேவதி ராகத்தில் அமைந்துள்ளது. கற்பகநாயகி கவலையை தீர்ப்பாய், காமேசர் மகிழும் காருண்ய சாகரி அம்மா. கற்பகநாயகி கவலையை தீர்ப்பாய், காமேசர் மகிழும் காருண்ய சாகரி அம்மா. அன்னையேயல் கூரை யாரிடம் சொல்வேன் அம்மா, அன்னையேயல் கூரை யாரிடம் சொல்வேன் அம்மா. தாயே பணிந்து நின்றேன் சேதனை காரும் அம்மா. அன்னையேயல் குறை யாரிடம் சொல்வேன் அம்மா, தாயே பணிந்து நின்றேன் சேதனை காரும் அம்மா. கற்பகநாயகி கவலையை தீர்ப்பாய், காமேசர் மகிழும் காருண்ய சாகரி அம்மா. பரமேஸ்வரன் மகிழும் பார்வதியே நீ பாதத்தில் பணிந்தேன் காத்தருள்வாயே. பரமேஸ்வரன் மகிழும் பார்வதியே நீ பாதத்தில் பணிந்தேன் காத்தருள்வாயே. சங்கரல் தேவியே சல்லதி வந்து நின்றேன், சங்கர தேவியே சல்லதி வந்து நின்றேன். சங்கடம் தீர்த்து சந்தானம் அளிப்பாய். சங்கரல் தேவியே சல்லதி வந்து நின்றேன், சங்கடம் தீர்த்து சந்தானம் அளிப்பாய். கற்பகநாயகி கவலையை தீர்ப்பாய், காமேசர் மகிழும் காருண்ய சாகரி அம்மா. அன்புடன்